உங்களுக்கு பூனைகள் என்றால் உயிர். ஆனால் உடை, தளபாடங்கள், ஏன் நீங்கள் குடிக்கும் சூப் கிண்ணத்தில் கூட அதன் உரோமம் இருப்பது வெறுப்பளிக்கிறதா? இது உங்களுக்கு பரிச்சயமான ஒரு நிலைமைதான், இல்லையா? உரோமம் உதிர்வதற்கும் ஒவ்வாமைக்கும் அலர்ஜி உள்ள நிரந்தர போராட்டத்தால்தான் பலர் ஒரு செல்லப் பூனையை வளர்க்கும் இன்பத்தை தியாகம் செய்கிறார்கள். ஆனால் நான் உங்களிடம் ஒன்று சொன்னால் என்ன? பாசமான செல்லப்பிராணி அதே சமயம் வீட்டில் முழுமையான சுத்தத்தையும் பெற முடியும் என்று. இது மாயமில்லை. சரியான இனத்தை பிரீட் தேர்ந்தெடுப்பதுதான் முக்கியம். இன்று நாங்கள் உங்களுக்கு அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தி கிட்டத்தட்ட உரோமத்தை உதிர்க்காத 5 பூனை இனங்களின் பட்டியலை வழங்கப் போகிறோம். அவற்றின் வேற்றுக்கிரக தோற்றம் முதல் குணம் பராமரிப்பு வரை ஒவ்வொன்றையும் விரிவாகப் பார்ப்போம். மேலும் இறுதி வரை கவனியுங்கள், ஏனெனில் எங்கள் பட்டியலில் உள்ள கடைசி பூனை இனம் உங்களை நிச்சயம் ஆச்சரியப்படுத்தும். அதற்கு உரோமம் இருந்தாலும் அது உங்கள் செல்லமான கருப்பு ஸ்வெட்டரில் விழாமல் அதன் மேலேயே தக்க வைத்துக் கொள்ளும். துணிகளைச் சுத்தம் செய்யும் ஒட்டும் ரோலர்களை லிண்ட் ரோலர்ஸ் பற்றி நிரந்தரமாக மறந்துவிடத் தயாரா? அப்படியானால் ஆரம்பிக்கலாம். நாம் இந்த பட்டியலுக்குள் செல்வதற்கு முன் சில பூனைகள் ஏன் வீட்டை உரோம சாம்ராஜ்யமாக மாற்றுகின்றன, மற்றவை ஏன் அப்படிச் செய்வதில்லை என்று விரைவாக புரிந்து கொள்வோம். இதன் ரகசியம் அவற்றின் உரோம அமைப்பில் மறைந்துள்ளது. பெரும்பாலான பூனைகளுக்கு 2 அல்லது 3 வகையான முடிகள் உள்ளன. பாதுகாப்பு முடி, நீளமானது, உறுதியானது, மற்றும் பூமுடி, அந்த மென்மையான அடர்த்தியான உள் உரோமப் போர்வை. பருவகால உதிர்வின் போது வீட்டில் பறக்கும் முடிகளுக்கு இந்த உள் உரோமப் போர்வையே முக்கிய ஆதாரம். இன்று நாம் பார்க்கப் போகும் இனங்களில் ஒன்று உள் உரோமப் போர்வை சுத்தமாக இருக்காது, அல்லது அப்படி இருந்தாலும் அது தீவிரமாக உதிராத தனித்துவமான உரோம அமைப்பைக் கொண்டிருக்கும். ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். சுத்தமாக உரோமம் உதிர்க்காத பூனைகள் என்று எதுவும் இல்லை. முடியில்லாத இனங்களுக்கு கூட தோலை புதுப்பிக்கும் உடலியல் செயல்முறைகள் உண்டுதான். ஆனால் வழக்கமான பூனைகளுடன் ஒப்பிடுகையில் இவற்றில் உதிரும் உரோமத்தின் வித்தியாசம் பிரம்மாண்டமானது. உடனடியாக நாம் உடைக்க வேண்டிய மற்றொரு கட்டுக்கதை என்னவென்றால், ஒவ்வாமை குறைவானது. ஹைப்போ அலர்ஜெனிக் என்றால் பூஜ்ய ஒவ்வாமை என்று அர்த்தமில்லை. ஒவ்வாமை எதிர்வினையை உரோமம் ஏற்படுத்துவதில்லை. மாறாக பூனையின் உமிழ்நீர், தோல் துகள்கள் மற்றும் சுரப்புகளில் காணப்படும் FeL-D1 என்ற புரோட்டீன் தான் ஏற்படுத்துகிறது. குறைந்த உரோம உதிர்வுள்ள பூனைகள் இந்த ஒவ்வாமை காரணியை வீட்டில் குறைவாக பரப்புகின்றன, அவ்வளவுதான். இப்போது நமக்கு தேவையான அறிவோடு தயாராகிவிட்டோம். வாருங்கள், நம் ஹீரோக்களை சந்திப்போம். கனடியன் ஸ்பிங்க்ஸ், கனேடியன் ஸ்ஃபைங்க்ஸ். இதுதான் ரோமங்களே இல்லாத பூனை இனங்களில் மிகவும் பிரபலமான ஒன்று. நிச்சயமாக இவற்றுடன் தான் நாம் தொடங்க வேண்டும். இந்த ஸ்பிங்க்ஸ் பூனைகளின் தோற்றம் பார்ப்பவர் எவரையும் சும்மா விட்டுவிடாது. சிலர் இவற்றை வேற்று கிரகவாசிகளின் கம்பீரத்துடன் ஒப்பிடுவார்கள். வேறு சிலருக்கோ இது பண்டைய எகிப்திய தெய்வத்தின் உயிர் பெற்ற சிலை போல காட்சியளிக்கும். இவை முற்றிலும் மொட்டையாக இருப்பதாக தோன்றினாலும் அது உண்மையல்ல. இவற்றின் தோல் நுண்ணிய, பார்க்கவே கடினமான மென்மயிரால் ஃபஸ் மூடப்பட்டுள்ளது. தொடுவதற்கு பட்டு அல்லது சூடான மென் தோல் ஸ்வீட் போல மிருதுவாகவும் சூடாகவும் இருக்கும். இவற்றுக்கு மீசையோ புருவங்களோ கிடையாது. இது அவற்றின் மர்மமான தோற்றத்தை மேலும் அதிகரிக்கிறது. வௌவாலை போன்ற பெரிய காதுகள், உணர்வுகளை வெளிப்படுத்தும் எலுமிச்சை வடிவிலான கண்கள் மற்றும் நெற்றியில் உள்ள சுருக்கங்கள் ஆகியவை இந்த பூனைகளுக்கு ஒரு சிந்தனையுள்ள அறிவார்ந்த உயிரினத்தின் தோற்றத்தை அளிக்கின்றன. ஸ்பிங்க்ஸ் நடுத்தர அளவுள்ள பூனைகள். இவற்றின் உடல் தொடுவதற்கு வெதுவெதுப்பாக இருக்கும், மேலும் ஆச்சரியப்படும் வகையில் தசைப்பிடிப்புள்ள உடலமைப்பைக் கொண்டிருக்கும். பொதுவாக மெலிதான தோற்றம் இருந்தாலும் அவற்றின் வயிறு அடிக்கடி உருண்டையாக இருப்பது ஒரு வேடிக்கையான முரண்பாடு. முதல் பார்வையிலேயே கவனத்தை ஈர்த்து பலவித உணர்ச்சிகளை தூண்டும் திறன் கொண்ட பூனை இது. மயிரின் அடர்த்தியில் அழகை பார்க்காமல் தனித்துவமான வடிவங்கள் மற்றும் கோடுகளின் நேர்த்தியை மதிக்கும் மக்களுக்காக இந்த பூனை இனம் உருவாக்கப்பட்டுள்ளது. ஸ்பிங்க்ஸ்களின் தோற்றம் இயற்கையின் உண்மையான கலைப்படைப்பு என்றால் அது மிகையல்ல. அப்போ இந்த ஸ்பிங்க்ஸ் பூனையோட பெரிய அட்ராக்ஷன் என்னன்னா, உங்க சோஃபாவுல முடி ஒட்டாது. ஆனா இதுல தான் ஒரு பெரிய தவறான புரிதல் இருக்கு. முடி இல்லைன்னா பராமரிப்பும் தேவையில்லைன்னு பலரும் நினைக்கிறாங்க. உண்மையில விஷயம் தலைகீழ்.
ஸ்பிங்க்ஸ் பூனைகளோட தோல் ஒரு சரும சுரப்பை, அதாவது வியர்வை மற்றும் கொழுப்பின் கலவையை வெளியிடும். சாதாரண பூனைகளுக்கு இந்த சுரப்பை முடி உறிஞ்சிக்கொள்ளும். ஆனா ஸ்பிங்க்ஸுகளுக்கு இந்த சுரப்பு தோல்லையே தங்கி ஒரு பழுப்பு நிற படலத்தை உருவாக்கும். இத சரியா கவனிக்கலன்னா அது மெத்தை, துணிமணிகளை எல்லாம் கரைப்படுத்த வாய்ப்பிருக்கு. அதனாலதான் ஸ்பிங்க்ஸ் பூனைகளை தனியான ஷாம்பூ போட்டு 1 இல்லைன்னா 2 வாரத்துக்கு ஒரு தடவை கட்டாயம் குளிப்பாட்டணும். இல்லைன்னா ஈரமான துடைப்பான்களை வச்சு துடைக்கணும். அது மட்டும் இல்லாம அவங்களுடைய பெரிய காதுகளை அடிக்கடி கவனமா சுத்தம் செய்யணும். ஏன்னா அதுல நிறைய சீக்கியம், அழுக்கு சேரும். சுருக்கமா சொல்லணும்னா, நீங்க தரையில இருக்கிற முடியை வேக்யூம் பண்ற வேலைக்கு பதிலா உங்க செல்ல பூனைக்கு தொடர்ந்து ஸ்பா ட்ரீட்மெண்ட் கொடுக்கற மாதிரி. அதனால சோம்பேறிக்கான பூனைங்கிற அந்த கட்டுக்கதையை உடைக்கிறோம். ஸ்பிங்க்ஸுங்கிறது கவனிப்பையும் சுகாதாரத்துல பொறுப்பான அணுகுமுறையையும் கேட்கிற ஒரு பூனை வகை. ஆனா அதுக்கு பதிலா பறக்கும் முடியில்லாத ஒரு சுத்தமான வீட்டை உங்களுக்கு தரும். ஸ்பிங்க்ஸ் பூனைகளின் வித்தியாசமான தோற்றத்தை பார்த்து அவை யாருடனும் ஒட்டாத ரொம்பவும் ஜில்லுன்னு குளிர்ச்சியான விலங்குகள்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க ரொம்பவே தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. குணத்தை பொறுத்தவரை கனடியன் ஸ்பிங்க்ஸ், கெனடியன் ஸ்பிங்க்ஸ் உலகிலேயே மிகவும் பாசமான, சகஜமாக பழகக்கூடிய மற்றும் மனிதர்களை அதிகம் நாடக்கூடிய ஒரு பூனை இனமாகும். இவற்றை மக்கள் செல்லமாக ஒட்டும் பூனை, வெல்க்ரோ கேட் அல்லது குரங்குப் பூனை என்று அழைக்கிறார்கள். இந்த பட்டங்கள் முற்றிலும் பொருத்தமானவை. இவை மனிதர்களின் கவனம், அரவணைப்பு மற்றும் பாசமில்லாமல் வாழவே முடியாது. நீங்கள் ஒரு அறையிலிருந்து மற்றொரு அறைக்குச் சென்றால் ஸ்பிங்க்ஸ் உங்களை பின்தொடர்ந்து வரும். இரவு உணவு சமைப்பதாக இருந்தாலும் சரி, அல்லது கம்ப்யூட்டரில் வேலை செய்வதாக இருந்தாலும் சரி, உங்கள் அனைத்து வேலைகளிலும் இவை நிச்சயம் பங்கு கொள்ளும். இவை மடியில் அமருவதையும், உரிமையாளருடன் ஒட்டிக்கொண்டு போர்வைக்குள் உறங்குவதையும், தங்கள் சூடான உடலால் அவர்களை அரவணைத்து சூடேற்றுவதையும் மிகவும் விரும்புகின்றன. இவற்றின் புத்திசாலித்தனம் மிக அதிகம். கட்டளைகளையும், கமாண்ட்ஸ், சில சாகசங்களையும், ட்ரிக்ஸ், இவை எளிதில் கற்றுக்கொள்ளும் திறன் கொண்டவை. மேலும் இவை சற்றும் ஆக்ரோஷமானவை அல்ல. குழந்தைகளுடனும் நாய்கள் உட்பட மற்ற செல்லப் பிராணிகளுடனும் இவை மிக நன்றாகப் பழகும். வீட்டிலேயே அதிக நேரம் செலவழித்து தங்கள் செல்லப் பிராணிக்கு மிகுந்த அன்பையும் கவனத்தையும் கொடுக்க தயாராக இருப்பவர்களுக்கு இது ஒரு மிகச் சிறந்த துணை. ஸ்பிங்க்ஸ் பூனையை அதிக நேரம் தனியாக விட்டுச் செல்வது கண்டிப்பாக பரிந்துரைக்கப்படுவதில்லை. ஏனெனில் அது உண்மையாகவே மனதளவில் துன்பப்படும். கனடியன் ஸ்பிங்க்ஸ் பூனை இனத்தை பற்றி ஒரு முடிவுக்கு வரும் முன் இந்த இனம் யாருக்கு சரியான துணையாக இருக்கும் என்பதை பார்ப்போம். முதலாவதாக, பூனை முடி ஒவ்வாமை, அலர்ஜி உள்ளவர்களுக்கும் ஆனால் அதற்காக பூனையின் தோலை தவறாமல் பராமரிக்க தயாராக இருப்பவர்களுக்கும் இது ஒரு சரியான செல்லப்பிராணி. நீங்கள் துல்லியமாக சுத்தம் பார்ப்பவராக இருந்து வீட்டில் ஒரு ரோமம் கூட இருக்கக்கூடாது என நினைத்து அதே சமயம் செல்லப்பிராணிகள் மீது பிரியம் கொண்டவராக இருந்தால் ஸ்பிங்க்ஸ் உங்களுக்கானதுதான். அதன் பொறுமையும் கோபமில்லாத அமைதியான இயல்பும் வீட்டில் உள்ள அனைவருடனும் எளிதில் பழகுவதால் இது குழந்தைகளுடன் கூடிய பெரிய மகிழ்ச்சியான குடும்பத்திற்கும் ஏற்ற ஒரு சிறந்த உறுப்பினர். நீங்கள் வீட்டிலிருந்து வேலை செய்பவராகவோ அல்லது வீட்டில் இருக்கவே விரும்புபவராகவோ இருந்து எப்போதும் உங்கள் கவனம் தேவைப்படும் பாசமான மற்றும் விசுவாசமான ஒரு நண்பரை தேடினால் இதைவிடச் சிறந்த பூனையை பார்க்க முடியாது. இருப்பினும் நீங்கள் அடிக்கடி வெளியூர் செல்பவராகவோ, நீண்ட நாட்கள் வீட்டில் இல்லாமல் இருப்பவராகவோ அல்லது வாராந்திர குளியல் மற்றும் காது சுத்தம் போன்ற பராமரிப்பிற்கு நேரம் ஒதுக்க முடியாதவராகவோ இருந்தால் வேறு ஒரு பூனை இனத்தை தேர்ந்தெடுப்பதே நல்லது. ஸ்பிங்க்ஸ் என்பது உங்கள் வீட்டின் அலங்காரப் பொருள் அல்ல. அது அக்கறையும் எல்லையில்லா அன்பும் தேவைப்படும் உங்கள் குடும்பத்தின் முழுமையான உறுப்பினர். நாம் அடுத்து செல்ல நம்முடைய பட்டியலில் 4வது இடத்தில் இருப்பது பூனைகள் உலகில் உள்ள ஒரு கம்பீரமான ராஜகுமாரன், அதாவது கார்னிஷ் ரெக்ஸ் இனப்பூனைதான். இது ஒரு பட்டு போன்ற ரோம ஆடையை அணிந்திருக்கும் பூனை என்று கற்பனை செய்து பாருங்கள். அதன் தனித்துவமான ரோமம் அப்படித்தான் தோற்றமளிக்கிறது. இந்த ரோமங்கள் குட்டையாக, மிகவும் மென்மையாக, அதே சமயம் மார்ஷல் வேவ் போன்ற சலூனில் செய்வது போல அடுக்கான அடர்த்தியான அலையான தோற்றத்துடன் இருக்கும்.
இந்த இனம் முழுவதும் நேர்த்தியையும் மென்மையையும் கொண்டது. இவற்றின் உடல் வாகு ஒல்லியாக தசைப்பட்டுடன் வளைந்த முதுகுடன் இருக்கும். நீண்ட மெல்லிய கால்கள், கூம்பு வடிவத் தலை மற்றும் உயரமாக வைக்கப்பட்டுள்ள பெரிய காதுகள் இவற்றுக்கு எப்போதும் உன்னிப்பாக கவனிக்கும் ஆர்வமான தோற்றத்தை அளிக்கின்றன. தொட்டுப் பார்க்கும்போது இவற்றின் ரோமம் நம்ப முடியாத அளவிற்கு இதமாகவும் பட்டுப்போல் மென்மையாகவும் சூடாகவும் இருக்கும். மற்ற இனங்களைப் போலன்றி கார்னிஷ் ரெக்ஸ் பூனைகளுக்கு வெளிப்புற முடிகள், கார்ட் ஹேர்ஸ், கிட்டத்தட்ட இருக்காது. அவற்றின் உடல் ஆடை முழுவதும் கிட்டத்தட்ட மென்மையான உள்ரோமத்தால் அண்டர்கோட் ஆனது. இது அவற்றிற்கு தனித்துவமான வெளிப்புற தோற்றத்தை அளிப்பது மட்டுமல்லாமல் நமது பட்டியலில் இடம்பெறவும் சிறந்த தேர்வாக அமைகிறது. வெளிப்படையாக பார்த்தால் அவை சிற்பங்களைப் போலவே தோற்றமளிக்கின்றன, அழகிய நுட்பமான சீரான உடல் வளைவுகளுடன். இந்த பூனை அதன் குணாதிசயங்களை மட்டுமின்றி அதன் அசாதாரணமான மறக்க முடியாத தோற்றத்தையும் ரசிக்கும் அழகியல் உணர்வு கொண்டவர்களுக்கானது. கார்னிஷ் ரெக்ஸ் பூனைகள் குறைந்த அளவு முடி உதிர்வதன் ரகசியம் என்ன? நாம் முன்பே குறிப்பிட்டது போல் இதன் ரோமம் பெரும்பாலும் ஒரே ஒரு அடுக்காலானது. அதுதான் உள்மயிர், அண்டர்கோட். கடினமான மேல் மயிர், கார்ட் ஹேர்ஸ் இல்லை. அடர்த்தியான மேல் அடுக்கோ, டாப்கோட் இல்லை. இதன் மயிர் மிகவும் மெல்லியதாகவும் குட்டையாகவும் உடலுடன் இறுக்கமாக ஒட்டியும் இருக்கும். இந்த தனித்துவமான ரோம அமைப்பு காரணமாக முடி உதிர்தல் செயல்முறை கிட்டத்தட்ட கவனிக்கப்படாமல் கடந்து செல்கிறது. நிச்சயமாக மற்ற ஜீவராசிகளைப் போலவே இவையும் முடி உதிர்க்கத்தான் செய்யும். ஆனால் அந்த அளவு மிக மிக குறைவு என்பதால் உங்கள் தளபாடங்களிலோ அல்லது ஆடைகளிலோ அவற்றை நீங்கள் பார்ப்பது அரிது. இது லேசான மற்றும் மிதமான ஒவ்வாமை, அலர்ஜி உள்ளவர்களுக்கும் அல்லது தொடர்ந்து சுத்தம் செய்வதில் நேரத்தை வீணடிக்க விரும்பாதவர்களுக்கும் ஒரு சிறந்த தேர்வாக அமைகிறது. இவற்றின் ரோமத்தை பராமரிப்பது மிக எளிதானது. இறந்த முடிகளை அகற்றவும், தோலிலுள்ள இயற்கையான எண்ணெயை சீபம் ரோமத்தில் பரப்பவும் வாரத்திற்கு ஒரு முறை ரப்பர் கையுறை அல்லது மென்மையான பிரஷ் கொண்டு தடவினால் போதுமானது. அழுக்கு சேர்ந்தால் மட்டுமே இவற்றை குளிப்பாட்ட வேண்டும். இங்கு ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். மெல்லிய ரோமம் காரணமாக இவை குளிருக்கும், கோல்டு ஜன்னல் வழியே வரும் காற்றுக்கும் மிக எளிதில் பாதிக்கப்படக்கூடியவை. எனவே உண்மையான பிரபுக்களை அரிஸ்டோகிராட்ஸ் போலவே இவை எப்போதும் கதகதப்பான வசதியான சூழ்நிலையிலேயே வாழ விரும்புகின்றன. இவற்றின் நேர்த்தியான ராஜ கிளறவமான தோற்றத்தைக் கண்டு ஏமாந்து விடாதீர்கள். ஏனென்றால் கார்னிஷ் ரெக்ஸ் பூனையின் உள்ளே இருப்பது ஒரு நிரந்தரமான பூனைக்குட்டி, அயராத ஒரு கோமாளி மற்றும் சாமர்த்தியமான குறும்புக்காரன். இவற்றின் சக்தி அளவு உச்சத்தை எட்டும். மிகவும் வயது முதிர்ந்தாலும் கூட இவற்றின் விளையாட்டுத்தனமும் உலகத்தின் மீதான ஆர்வமும் கொஞ்சமும் குறையாது. ஒரு கார்னிஷ் ரெக்ஸ் வீடெங்கும் ஓடி விளையாடும், மிக உயரமான அலமாரிகள் மேல் தமால் என ஏறி குதிக்கும், சூரிய வெளிச்சத் துண்டுகளை சன்பீம்ஸ் துரத்தும். மேலும் இவற்றின் பற்களில் விளையாட்டுப் பொருட்களை கவ்விக்கொண்டு வந்து எரிந்து பிடி, ஃபெட்ச், விளையாட அன்புடன் உங்களை அழைக்கும். வெளியே உள்ள உடல் அமைப்பினால் மட்டுமல்லாமல் ஓடுவதிலும் வேகமான விளையாட்டிலும் இவை காட்டும் ஆர்வத்தால் இவற்றை கிரேஹவுண்ட் நாய்களுடன் ஒப்பிடுவதுண்டு. இவை மிகுந்த புத்திசாலியும் திறமையும் கொண்டவை. பலவிதமான வித்தைகளை எளிதில் கற்றுக்கொள்வதோடு கழுத்துப்பட்டை, லீஷ் அணிந்து நடக்கக்கூட பழக்கப்படுத்த முடியும். இவ்வளவு சுறுசுறுப்பு இருந்தாலும் கார்னிஷ் ரெக்ஸ் பூனைகள் மனிதர்களிடத்தில் மிகவும் பாசம் கொண்டவை. இவற்றுக்கு கவனம் மற்றும் அரவணைப்பு என்றால் மிகவும் பிடிக்கும். உங்கள் மடியில் சந்தோஷமாக உட்கார்ந்து முணுமுணுத்துக் கொண்டிருப்பார்கள். இவை குழந்தைகளுடன் மிக நன்றாக பழகி அவர்களுக்கு அயராத விளையாட்டுத் தோழர்களாக மாறுவார்கள். மேலும் மற்ற விலங்குகளுடன், குறிப்பாக சிறு வயதிலிருந்து ஒன்றாக வளர்ந்திருந்தால் சௌக்கியமாக இணங்கி வாழ்வார்கள். இது ஒரு கொண்டாட்டப் பூனை. உங்களை ஒரு நிமிடம் கூட சலிப்படைய விடாமல் உள்ளம் நிறைய மகிழ்ச்சியை அள்ளித் தருபவை இவை. அப்போ இந்த பூனை இனம் யாருக்கு கச்சிதமாக பொருந்தும்? கார்னிஷ் ரெக்ஸ் என்பது சுறுசுறுப்பானவர்கள் மற்றும் குழந்தைகளுடன் இருக்கும் குடும்பங்களுக்கு ஒரு சிறந்த தேர்வாகும். நீங்கள் வெறுமனே சோஃபாவில் தூங்கும் செல்லப்பிராணியை மட்டும் தேடவில்லை. விளையாடவும் பொழுதுபோக்கவும் ஒரு உண்மையான துணையை தேடுகிறீர்கள் என்றால் இந்த இனம் உங்களுக்காகவே உருவாக்கப்பட்டுள்ளது. இவற்றின் குறைந்த முடி உதிர்வு, ஹேர்ஃபால்,
ஒவ்வாமை உள்ளவர்களுக்கும் அலர்ஜிக்ஸ் மற்றும் சுத்தத்தை விரும்புவோருக்கும் ஒரு மிகப்பெரிய சாதகமான அம்சமாகும். அதன் உயரிய நுண்ணறிவாலும் இன்டெலிஜென்ஸ் மற்றும் கற்றுக்கொள்ளும் திறனாலும் பூனைக்கு தந்திரங்களை கற்றுக் கொடுக்க விரும்புவோருக்கு இது மிகவும் பிடிக்கும். ஆனால் நீங்கள் அமைதியையும் ஓய்வையும் விரும்புபவராகவும் சுதந்திரமாக இருக்கும் பூனைகளை தேர்ந்தெடுப்பவராகவும் இருந்தால் கார்னிஷ் ரெக்ஸின் அடங்காத ஆற்றல் உங்களுக்கு சோர்வளிக்கலாம். இந்த இனத்திற்கு நிறைய கவனமும் புத்திசாலித்தனமான தூண்டுதலும் தேவை. விளையாட்டுப் பொருட்கள் இல்லாமல் நீண்ட நேரம் தனியாக விட்டுவிட்டால் அவை சலிப்படைந்து தங்களுக்கான சாகசங்களை தாமே தேடத் தொடங்கும். இது உங்கள் வீட்டிற்கு எப்போதும் நல்ல முடிவை தராது. ஆகவே நீங்கள் கலகலப்பான குழப்பத்திற்கும் மற்றும் தொடர்ச்சியான செயல்பாட்டிற்கும் தயாராக இருந்தால் கார்னிஷ் ரெக்ஸ் உங்களுக்கு சிறந்த நண்பனாக மாறும். எங்களுடைய இந்த பட்டியலில் 3வது இடத்தை பிடிப்பது கார்னிஷ் ரெக்ஸுடன் நெருங்கிய தொடர்புடையது, ஆனால் தனக்கென முற்றிலும் தனித்துவமான வசீகரத்தைக் கொண்ட டெவன் ரெக்ஸ் பூனைதான். கார்னிஷ் ரெக்ஸ் ஒரு பிரபுவைப் போல் இருந்தால் டெவன் ரெக்ஸ் ஒரு மாயாஜால எல்ஃப் அல்லது பிக்ஸி போன்றது. இவற்றின் தனித்துவமான தோற்றத்திற்காக இவை பெரும்பாலும் வேற்று கிரகவாசிகள் என்றும் அழைக்கப்படுகின்றன. பிரம்மாண்டமான தாழ்வாக பொருத்தப்பட்ட காதுகள், பெரிய முட்டை வடிவக் கண்கள், குட்டையான அகலமான முக அமைப்பு மற்றும் நிச்சயமாக மென்மையான சுருண்ட ரோமம் ஆகியவற்றைக் கொண்டுள்ளன. இவற்றின் ரோமம் கார்னிஷ்களை விட குட்டையானது மற்றும் அலையான வடிவம் குறைவு. மாறாக இது குழப்பமான சுருள்களுடன் கூடிய மென்மையான வெல்வெட் அல்லது சாமி ஸ்வேட் துணியைப் போலவே உணரும். இவற்றின் உடல் உறுதியானது, தசைகள் நிறைந்தது, இருந்தபோதிலும் மிகவும் நேர்த்தியானது. டெவன் ரெக்ஸ் முரண்பாடுகள் நிறைந்த ஒரு பூனை. அவை பார்ப்பதற்கு சிறிய பலவீனமான எல்ஃப் போல தோன்றினாலும் வலுவான மற்றும் ஆரோக்கியமான உடலை பெற்றுள்ளன. இவற்றின் பார்வை ஆர்வம் மற்றும் சூழ்ச்சியால் நிரம்பியுள்ளது. அவை ஏதோ ஒரு ரகசியத்தை அறிந்திருக்கின்றன, ஆனால் அதை பகிர்ந்து கொள்ள அவசரப்படவில்லை என்பது போல் தோன்றும். இந்த பூனை இனத்திற்கு உண்மையிலேயே காந்தீகம் நிறைந்த தோற்றம் உள்ளது. இது முதல் பார்வையிலேயே உங்களை காதலிக்க வைத்துவிடும். நீங்கள் ஒரு தனித்துவமான நினைவில் நிற்கும் சற்றே மாயாஜால தோற்றமுள்ள பூனையை தேடுகிறீர்களானால் டேவன் ரெக்ஸ் தான் சரியான வேட்பாளர். ரோமம் உதிர்தல் மற்றும் ஒவ்வாமை குறைவு ஹைப்போ அலர்ஜெனிக் என்ற அம்சத்தில் டெவோன் ரெக்ஸ் பூனை அதன் உறவினரான கார்னிஷ் ரெக்ஸ் பூனையுடன் மிகவும் ஒத்திருக்கிறது. அவற்றின் ரோமமும் பெரும்பாலும் மென்மையான உள்மயிரை அண்டர்கோட் கொண்டுள்ளது. இது மிக குட்டையாகவும் குறிப்பாக வயிறு மற்றும் கழுத்து பகுதிகளில் குறைவாகவும் ஸ்பார்ஸ் இருக்கும். உடலின் சில பகுதிகள் முடி இல்லாமல் வெற்றுத் தோலாகவும் கூட இருக்கலாம். இந்த அமைப்பு காரணமாக டெவோன் பூனைகளின் ரோமம் உதிர்தல் மிகக் குறைவு. அது கண்ணுக்குத் தெரியாத அளவிலேயே இருக்கும். இவை மிக குறைந்த அளவிலேயே முடிகளை இழப்பதால் ஒவ்வாமை உள்ளவர்களுக்கு இது ஒரு சிறந்த தேர்வாக அமைகிறது. எங்களின் பட்டியலில் உள்ள மற்ற இனங்களைப் போலவே ஒவ்வாமை முற்றிலும் ஏற்படாது என்று 100% உத்தரவாதம் இல்லை என்பதை நினைவில் கொள்வது அவசியம். இருப்பினும் பெரும்பாலான ஒவ்வாமை நோயாளிகள் டெவோன் பூனைகளுடன் பழகுவதை மிக நன்றாக ஏற்றுக்கொள்கிறார்கள். அவற்றின் ரோமத்தை பராமரிப்பது எளிதானதுதான். அதை ஈரமான கையாலோ அல்லது சாமோய்ஸ் துணியாலோ அவ்வப்போது துடைத்தாலே போதும். ஆனால் ஸ்பிங்க்ஸ் பூனைகளைப் போலவே அவற்றின் காதுகளும் பெரியதாகவும் திறந்த அமைப்பை கொண்டிருப்பதாலும் அவற்றுக்கு வழக்கமான கவனம் மற்றும் சுத்தம் தேவைப்படுகிறது. அத்துடன் டெவோன் பூனைகள் மற்ற எல்லா குட்டையான ரோமம் உள்ள ரெக்ஸ் இனங்களைப் போலவே அதிக வெப்பத்தை விரும்புபவை என்பதையும் கவனிக்க வேண்டும். அவை வீட்டில் உள்ள வெப்பமான இடங்களான ரேடியேட்டர்கள், சூரிய ஒளிப்படும் ஜன்னல் விளிம்புகள் அல்லது உங்கள் போர்வையின் அடியில் இருக்கும் படுக்கை போன்றவற்றை தேடிச் செல்லும். டெவோன் ரெக்ஸ் பூனையின் குணாதிசயம் என்னவென்றால் அது பாசம், குறும்புகள் மற்றும் மனிதர்கள் மீதுள்ள அளவில்லா அன்பு ஆகியவற்றின் வெடிமருந்து கலவை போல இருக்கும். இவை நம்ப முடியாத அளவிற்கு சமூக விலங்குகள் கவனத்தின் மையமாக இருக்கவே மிகவும் விரும்பும். இந்த டெவோன் பூனைகள் நீங்கள் வாசலுக்கு வந்ததும் உங்களை வரவேற்கும், உங்கள் தோள்கள் மீது ஏறும், எல்லா வீட்டு வேலைகளிலும் உங்களுக்கு உதவி செய்யும், அதோடு உங்களை கட்டிப்பிடித்தபடி உறங்கும். இது தனிமையில் திரியும் பூனை கிடையாது. குடும்பத்துடனான உரையாடலும் குடும்ப வாழ்க்கையில் பங்கேற்பதும்
இவைகளுக்கு மிகவும் அவசியம். இவை மிகவும் புத்திசாலித்தனமானவை மற்றும் ஆர்வமுள்ளவை. இவற்றிற்கு பல வித்தைகளை கற்றுக் கொடுக்கலாம். மேலும் இவை ஆஃபோர்ட் போட்ட பொருளை எடுத்து வரும், விளையாட்டை ஆர்வத்துடன் விளையாடும், அத்துடன் பூனைகளுக்கான அறிவுசார் புதிர்களையும் தீர்க்கும். டெவோன் ரெக்ஸ் பூனைகள் உணவு மீதுள்ள காதலுக்காக பிரபலமானவை. இவை உண்மையான உணவு பிரியர்கள், மேலும் சாப்பாட்டிற்காக கெஞ்சிக் கொண்டே இருக்கும். எனவே அவற்றின் எடையை கண்டிப்பாக கண்காணிக்க வேண்டும். இவற்றின் நடத்தையை பொதுவாக பூனை, நாய் மற்றும் குரங்கு ஆகியவற்றின் கலவை என்றுதான் விவரிக்கிறார்கள். இவை திரைகள் மீது ஏறும், அலமாரிகள் மற்றும் பெட்டிகளை எல்லாம் ஆராயும், மேலும் எப்போதும் புதிய பொழுதுபோக்குகளை கண்டறிந்து கொண்டே இருக்கும். இவ்வளவு குறும்புகளுக்கு மத்தியிலும் இவை மிகவும் பாசமானவை மற்றும் மென்மையானவை. அவற்றின் உருமல் சத்தத்தை வெகு தூரத்திலிருந்தே கேட்க முடியும். உண்மையிலேயே இது ஒரு முழுமையான செல்லப்பிராணி தோழன், கம்பானியன் என்று அழைக்கப்படலாம். இந்த வசீகரமான குட்டி தேவதை போன்ற பூனை யாருக்காக இருக்கிறதாம்? டெவன் ரெக்ஸ் வெறும் ஒரு பூனையை தாண்டி ஒரு உண்மையான குடும்ப உறுப்பினராகவும் விசுவாசமான நண்பராகவும் தேடுபவர்களுக்கு சரியான செல்லப்பிராணியாகும். நீங்கள் இந்த செல்லப்பிராணியுடன் நேரம் செலவிட, விளையாட, பேச, அன்பு செலுத்த தயாராக இருந்தால் அதற்கு ஈடாக டெவோன் உங்களுக்கு 100 மடங்கு பாசத்தை திருப்பித் தரும். இதன் விளையாட்டுத்தனம் மற்றும் பொறுமையான குணம் காரணமாக இது குழந்தைகளுடன் இருக்கும் குடும்பங்களுக்கு மிகச் சிறப்பாக பொருந்தும். குழந்தைகளுக்கு இது ஒரு அருமையான விளையாட்டுத் தோழனாக இருக்கும். இது அதிக முடி உதிர்க்காததால், லோ ஷெடிங், ஒவ்வாமை பிரச்சனை, அலர்ஜி இஷ்யூ உள்ளவர்களுக்கும் வீட்டை சுத்தமாக வைத்திருக்க விரும்புபவர்களுக்கும் இது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். ஆனால் ஒரு எச்சரிக்கை: யார் வீட்டில் குறைவாக இருக்கிறார்களோ அல்லது சுதந்திரமாக இருக்கும் அமைதியான பிராணிகளை விரும்புபவர்களுக்கோ இந்த பூனை இனத்தை பரிந்துரைக்க முடியாது. டெவோன் ரெக்ஸை பொறுத்தவரை தனியாக இருப்பது என்பது ஒரு பெரிய தண்டனைதான். அதற்கு எப்போதும் ஒரு துணை தேவைப்படும். நீங்கள் வீட்டுக்கு வரும்போது சந்தோஷமாக குறுநூல் சத்தம் போட்டு உங்களை வரவேற்பது, உங்கள் தலையில் ஏறி படுத்து தூங்குவது, மேலும் அதன் குறும்புகளால் உங்களை ஒவ்வொரு நாளும் சிரிக்க வைக்கும் ஒரு செல்லப் பிராணியை நீங்கள் தேடுகிறீர்கள் என்றால் டெவோன் ரெக்ஸ் 100% உங்களுக்கு பொருத்தமான ஒன்று. இது பாசமும் நேர்மறை ஆற்றலும் நிறைந்த ஒரு சிறிய அன்பு பிண்டம். நமது தரவரிசையில் 2ஆம் இடத்தில் இருப்பது ரஷ்ய வேர்களைக் கொண்ட பீட்டர்பால்ட் அல்லது பீட்டர்ஸ்பர்க் ஸ்பின்ஸ் என்ற அரச கீக பெயர் கொண்ட பூனை இனமாகும். இது ஒப்பீட்டளவில் ஒரு இளமையான இனமாகும். இது ஓரியண்டல் பூனைகள் மற்றும் டான் ஸ்பின்ஸ்கள் ஆகிய அதன் மூதாதையர்களிடமிருந்து சிறந்த அம்சங்களை எடுத்துக்கொண்டது. பீட்டர் பால்டுகள் என்றால் அது அழகிற்கும் நேர்த்திக்கும் ஒரு உதாரணம் என்று சொல்லலாம். இவை நீண்ட, ஒல்லியான, தசைப்பிடிப்புள்ள உடலையும், நீளமான மெல்லிய கால்களையும், அழகான கழுத்தையும், பெரிய பக்கவாட்டில் பிரிந்த காதுகளுடன் கூடிய நீளமான ஆப்பு வடிவ தலையையும் கொண்டுள்ளன. இவற்றின் முக அமைப்பு ஒரு நேர்கோட்டில் உள்ளது. இது இவற்றுக்கு பண்டைய எகிப்திய சிலைகளுடன் ஒரு ஒற்றுமையை கொடுக்கிறது. ஆனால் பீட்டர் பால்ட்டுகள் குறித்து மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் அவற்றின் தோல் வகைகளில் உள்ள பன்முகத்தன்மைதான். இவை கனேடிய ஸ்பின்ஸ்களைப் போல முற்றிலும் முடியில்லாமல் இருக்கலாம், அல்லது தொடுவதற்கு ஃப்ளோக் அல்லது வெல்வெட் போல மென்மையாக உணரும் மிக லேசான பஞ்சு போன்ற ரோமத்தால் மூடப்பட்டிருக்கலாம், அல்லது பிரஷ் என்று அழைக்கப்படும் குட்டையான, கடினமான, சுருண்ட ரோமத்தைக் கொண்டிருக்கலாம். இந்த அனைத்து வகைகளிலும் ஒரு பொதுவான அம்சம் உள்ளது: அவை கிட்டத்தட்ட ரோம உதிர்தலை சந்திப்பதில்லை. இதன் மூலம் வீட்டில் ரோமம் விழுவதை பற்றி கவலைப்படாமல் உங்களுக்கு மிகவும் பிடித்த தோல் அமைப்பைக் கொண்ட பூனைக்குட்டியை நீங்கள் தேர்ந்தெடுக்க முடியும். பீட்டர் பால்டு பூனைகளின் தனித்துவமான உரோம வகைகளைப் பற்றி இப்போது இன்னும் விரிவாக பார்ப்போம். இதுதான் இவற்றின் பிரதான அம்சமே ஆகும். முதல் வகை முழுமையாக முடியில்லாதது, ஹேர்லெஸ். இந்த குட்டிகள் பிறக்கும்போதே முடியில்லாமல் இருக்கும், வாழ்நாள் முழுவதும் அப்படியே இருக்கும். இவற்றின் தோல் தொடுவதற்கு பிசுபிசுப்பாக இருக்கும். கனடியன் ஸ்பிங்க்ஸ், கெனடியன் ஸ்பைங்க்ஸ் பூனைகளுக்கு அளிக்கப்படும் அதே கவனிப்புதான் இவற்றுக்கும் தேவை. இரண்டாவது வகை ஃப்ளாக் அல்லது வெல்வெட் என்று அழைக்கப்படுகிறது. இந்த வகை பூனைகள் 2 மில்லிமீட்டர் நீளம் கூட இல்லாத மிகவும் மெல்லிய, குறுகிய முடிகளால் மூடப்பட்டிருக்கும். இவற்றை தொட்டால் மிகவும் மென்மையாகவும் பட்டு போன்றும் இருக்கும்.
வயது ஆக ஆக இந்த முடிகள் கிட்டத்தட்ட முழுவதுமாக உதிர்ந்து போகவும் வாய்ப்புள்ளது. மூன்றாவது வகை பிரஷ். இதில் உள்ள உரோமம் 2 மில்லிமீட்டருக்கு மேல் நீளமானது, கரடுமுரடானது மற்றும் சுருண்டது. பிரஷ் வகை பூனைகள் பார்ப்பதற்கு சாதாரண குட்டையான முடி கொண்ட பூனைகளைப் போலவே இருக்கலாம். ஆனால் இவற்றின் உரோமங்களுக்கு அடிப்பகுதி முடி அண்டர்கோட் இருக்காது. மேலும் இவை மிக குறைவாகவே உதிரும். பெரும்பாலும் வயது கூடும்போது அவற்றின் உடலில் இருக்கும் உரோமங்கள் உதிர்ந்து கால்கள், வால் மற்றும் முகத்தில் மட்டுமே முடி எஞ்சியிருக்கும். இந்த மாறுபட்ட உரோம வகைகள் ஒவ்வாமை ஏற்படுத்தாத மற்றும் உங்களுக்கு பிடித்தமான பூனையை தேர்வு செய்ய உதவுகிறது. அவற்றின் உரோம வகை எதுவாக இருந்தாலும் அனைத்து பீட்டர்பால்ட்டுகளும் மிக குறைவாகவே முடிவுதிர்க்கும் இனமாக வகைப்படுத்தப்படுகின்றன. இதனால் இவை ஒவ்வாமை உள்ளவர்களுக்கு ஒரு சிறந்த தேர்வாக அமைகின்றன. பீட்டர்போல்ட் பூனைகள் சுபாவத்திலேயே உண்மையான அறிவாளிகள். இவை தங்களுடைய ஒரியண்டல் மூதாதையர்களிடமிருந்து சமூகத் திறமை, ஆர்வமுள்ள தன்மை மற்றும் உயர்ந்த அறிவாற்றல் ஆகியவற்றையும் டான் ஸ்பிங்க்ஸ் இனத்திடமிருந்து மனிதர்கள் மீதுள்ள எல்லையற்ற அன்பையும் மரபுரிமையாகப் பெற்றுள்ளன. இவை மிகவும் பாசமான, மென்மையான மற்றும் அமைதியான பூனைகளாகும். அவை தங்கள் உரிமையாளரிடம் ஆழமான பாசம் கொண்டு அவருடன் தங்கள் நேரத்தை முழுமையாக செலவிடத் தயாராக இருக்கும். பீட்டர்போல்ட்டுகள் மிகவும் பேசும் தன்மையை கொண்டவை. அவை மென்மையான குறுகுறுப்பு ஒலியில் இருந்து புர்ரிங் வலியுறுத்தும் மியாவ் மியாவ் சத்தம் வரை பலவிதமான ஒலிகளை பயன்படுத்தி சுற்றி நடக்கும் எல்லாவற்றையும் குறித்து கருத்து தெரிவிக்கும். இந்த பூனைகள் மற்ற விலங்குகளுடன், அது நாயாக இருந்தாலும் சரி பூனையாக இருந்தாலும் சரி, மிக நன்றாக பழகி வாழ்கின்றன. மேலும் குழந்தைகளிடம் ஆச்சரியமூட்டும் பொறுமையை காட்டி அவர்களை மிகவும் நேசிக்கின்றன. ஆக்கிரமிப்பு அக்ரெஷன் தன்மை இந்த பூனை இனத்திற்கு சற்றுமில்லை. இவை அதிக ஆர்வம் உள்ளவையாகவும் விளையாட்டுத்தனமாகவும் இருக்கின்றன. ஆனால் அவற்றின் விளையாட்டுக்கள் மற்ற ரெக்ஸ் இனப் பூனைகளை விடவும் அதிக அறிவார்ந்த தன்மையை கொண்டவை. இவை சிறகுள்ள கோலுக்காக மகிழ்ச்சியுடன் துரத்தி விளையாடும் அல்லது புத்திசாலித்தனமான புதிர்களை தீர்க்கும். ஆனால் நிச்சயமாக வீட்டில் பெரிய சேதத்தை ஏற்படுத்தாது. இது நாயின் விசுவாசத்தையும் பூனையின் நேர்த்தியையும் இணைக்கும் ஒரு சிறந்த துணையாகும். இந்த அழகான பீட்டர்போல்ட் பூனை யாருக்கு பொருத்தமானது? அன்பான, சகஜமாக பழகும் மற்றும் சண்டையிடாத செல்லப் பிராணியை விரும்புவோருக்கு இந்த பூனை ஒரு சிறந்த தேர்வாகும். உங்கள் வீட்டில் இது வெறும் அலங்காரப் பொருள் மட்டுமல்லாமல் ஒரு உண்மையான நண்பனாகவும் உரையாடக்கூடிய துணையாகவும் இருக்க வேண்டுமென்றால் பீட்டர்போல்ட் உங்கள் எதிர்பார்ப்புகளை 100% பூர்த்தி செய்யும். இவை ஹைப்போ ஒவ்வாமை கொண்டவை, ஹைப்போ அலர்ஜெனிக். மேலும் முடி உதிர்வது மிக குறைவாக இருக்கும் என்பதால் ஒவ்வாமை உள்ளவர்களுக்கும் சுத்தத்தை விரும்புபவர்களுக்கும் ஏற்றது. இவற்றின் பொறுமையான மற்றும் நட்பு ரீதியான சுபாவத்தால் குழந்தைகளுடனோ அல்லது மற்ற செல்ல பிராணிகளுடனோ இருக்கும் குடும்பங்களில் இவை மிகச் சிறப்பாக பொருந்தும். ஆனால் மற்ற மனிதர்களைச் சார்ந்த பூனைகளைப் போலவே பீட்டர்போல்ட்டுகள் தனியாக இருப்பதை விரும்ப மாட்டா. நீங்கள் பகலில் பெரும்பாலான நேரத்தை வெளியில் செலவழிப்பவரென்றால் உங்கள் செல்லப் பிராணிக்குத் துணையாக வேறொரு பிராணியை வளர்ப்பதைப் பற்றி யோசிக்கலாம். இவற்றின் பராமரிப்பு இவற்றின் முடியின் வகையைப் பொறுத்தது. முடியே இல்லாத ஹேர்லெஸ் மற்றும் ஃப்ளாக் வகை பூனைகளுக்கு தோல் பராமரிப்பு அவசியம். ஆனால் பிரஷ் வகை பூனைகளுக்கு தனி கவனம் எதுவும் தேவையில்லை. எப்படி இருந்தாலும் பீட்டர்போல்ட் என்பது மனதிற்கு இதமான ஒரு பூனை. இது உங்களுக்கு அளவற்ற அன்பு, பாசம் மற்றும் நேர்மறையான உணர்ச்சிகளை அள்ளி வழங்கும். இதோ உங்களுக்காக எங்களுடைய சர்ப்ரைஸ். இந்த லிஸ்டில் நீங்கள் நிச்சயம் எதிர்பார்த்திராத ஒரு இனம்தான் முதலிடத்தில் இருக்கிறது. வரவேற்கிறோம். பெங்கால் பூனை. உண்மைதான், அதற்கு ரோமம் இருக்கிறது. முதல் பார்வையில் இது ஒரு சாதாரணமான குட்டை ரோமப்பூனை போலவே தோன்றும். ஆனால் இதன் ரோமம் சாதாரணமானதா என்ன? பெங்கால் பூனைகளுக்கு பொதுவான பூனைகளின் தோலைப் போல் இருக்காது. இவர்களுடையது ஒரு ஆடம்பரமான, சிறுத்தை போன்ற மெல்லிய பட்டு மெத்தை. இதன் ரோமங்கள் நம்ப முடியாத அளவிற்கு குட்டையாகவும் அடர்த்தியாகவும் உடலோடு ஒட்டியும் இருக்கும். தொட்டு பார்த்தால் அது பட்டு அல்லது மிங்க் போல மென்மையாக இருக்கும். பல பெங்கால் பூனைகளுக்கு கிளிட்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு தங்க நிறப் பொலிவு இருக்கும். இது பார்ப்பதற்கு ரோமங்கள் மீது தங்கத்தூளை
தூவி விட்டது போல பிரகாசமாக இருக்கும். இது பார்ப்பதற்கு கண்கவர் காட்சியாக இருக்கும், குறிப்பாக சூரிய ஒளியில். இதன் காட்டுத் தோற்றம் கொண்ட நிறமும் தெளிவான புள்ளிகளும் அல்லது மார்பிள் போன்ற கோடுகளும் இதை சின்னஞ்சிறு சிறுத்தைப் புலி போலக் காட்டுகிறது. இது வெறுமனே ஒரு வீட்டுப் பூனை அல்ல. இது இயற்கையின் வனப்புடன் கூடிய ஒரு நேரடி கலைப்படைப்பு. இதன் பலமான, தசையுள்ள உடலமைப்பு, நம்பிக்கையான நடை மற்றும் ஊடுருவிப் பார்க்கும் வேட்டைப் பிராணி பார்வை ஆகியவை நம்மை மெய்சிலிர்க்க வைக்கிறது. சரி, இந்த அற்புதமான அழகிற்கும் ரோமம் உதிர்வதற்கும் என்ன தொடர்பு? பெங்கால் பூனையின் இரகசியம் அதன் தனித்துவமான ரோம அமைப்பில் உள்ளது. அதை பொதுவாக பெல்ட் என்று சொல்வார்கள். பெரும்பாலான வீட்டுப் பூனைகளிடம் இருப்பது போல பெங்கால் பூனைகளுக்கு உள் ரோமம் அண்டர்கோட் கிடையாது. இவற்றின் தோலின் மேல் மிகவும் இறுக்கமாக ஒட்டிக் கொண்டிருக்கும் வெளி ரோமம் மட்டுமே பிரதானமாக இருக்கும். இதன் காரணமாக பெங்கால் பூனைகளுக்கு ரோமம் உதிர்வது மிகவும் குறைவு. அவை ரோமங்களை புதுப்பித்தாலும் அந்த செயல்பாடு யாருக்கும் தெரியாமல் மிக ரகசியமாக நடக்கும். உங்கள் தளபாடங்கள் மீதோ அல்லது உடைகள் மீதோ பெங்கால் பூனையின் ரோமக் கொத்துகளை நீங்கள் பார்க்க முடியாது. உதிர்ந்த சில ரோமங்களை சேகரிக்க வாரத்திற்கு ஒருமுறை ஈரமான கையாலோ அல்லது ரப்பர் பிரஷாலோ அவற்றின் முதுகை தடவிவிட்டால் போதும். பெங்கால் பூனை வைத்திருப்பவர்கள் கேலியாகச் சொல்வதுண்டு, தங்கள் வீட்டில் பூனை இருப்பதை கூட தங்களின் வெற்றிடம் உறிஞ்சி வாக்யூம் கிளீனர் அறியாதென்று. ரோமம் பரவுவது மிகக் குறைவாக இருப்பதால் ஒவ்வாமை காரணிகளும் அலர்ஜன்ஸ் குறைவாகவே பரவுகின்றன. இதனால் லேசான ஒவ்வாமை உள்ளவர்களுக்கு கூட பெங்கால் பூனைகள் ஏற்றதாக இருக்கின்றன. எனவே நீங்கள் கவர்ச்சியான தோற்றமுடைய பூனையை விரும்பியும் ரோமத்தைப் பற்றி பயந்திருந்தால் பெங்கால் பூனை உங்களுக்கு மிகச் சிறந்த தேர்வாக இருக்கும். ஆனாலும் ஒன்றுக்குத் தயாராக இருங்கள். பெங்கால் பூனையின் குணமானது அதன் தோற்றத்தைப் போலவே மிகவும் துடிப்பானது. இது சும்மா சோம்பேறித்தனமாக சோபாவில் படுத்துறங்கும் பூனை அல்ல. மாறாக இது ஆற்றல், புத்திசாலித்தனம் மற்றும் ஆர்வத்தின் ஒட்டுமொத்த கலவை. பெங்கால் பூனைகள் மிகவும் சுறுசுறுப்பானவை, விளையாட்டுத்தனமானவை மற்றும் புத்திசாலியானவை. அவற்றுக்கு எப்போதும் உடல் இயக்கமும் மூளைக்கான தூண்டுதலும் தேவை. உயரமான இடங்களில் ஏறுவதென்றால் அவற்றுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் உயரமான பூனை விளையாட்டுத் தளம், கேட் காண்டோ அவற்றுக்கு கட்டாயம் தேவை. பல பெங்கால் பூனைகளுக்கு தண்ணீர் என்றால் கொள்ளை பிரியம். குழாயிலிருந்து வரும் தண்ணீருடன் விளையாடுவது, உரிமையாளருடன் குளியலறைக்குள் குதிப்பது அல்லது நீந்துவது போன்றவற்றை கூட அவை செய்யும். அவற்றின் புத்திசாலித்தனம் ஆச்சரியப்படுத்துகிறது. கட்டளைகளை எளிதில் கற்றுக்கொள்ளும், விளையாட்டுப் பொருட்களை எடுத்துக்கொண்டு வரும், கதவுகள் மற்றும் அலமாரிகளை திறக்கவும் செய்யும். அவற்றுக்கு ஊடாடும் விளையாட்டுப் பொருட்கள், புதிர் விளையாட்டுக்கள் மற்றும் உரிமையாளருடன் தொடர்ச்சியான விளையாட்டுகள் தேவை. இந்த புலித்தனம் இருந்தாலும் பெங்கால் பூனைகள் தங்கள் குடும்பத்துடன் மிகவும் நெருக்கமாக பிணைந்திருக்கும். அவை 1 அல்லது 2 தங்கள் மனிதர்களைத் தேர்ந்தெடுத்து அவர்கள் செல்லும் இடமெல்லாம் நிழல் போல பின்தொடர்ந்து எல்லா காரியங்களிலும் பங்கேற்கும். அவை மிகவும் பேச்சுத் திறமை கொண்டவை. மென்மையான ஒலி முதல் உருமல் வரை பலவிதமான ஒலிகள் மூலம் அவை தொடர்பு கொள்கின்றன. இது ஒரு பங்குதாரர் பூனை, ஒரு துணைப் பூனை, வெறுமனே உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கும் ஒரு செயலற்ற பார்வையாளர் அல்ல. அப்போ இந்த வீட்டுச் சிறுத்தை யாருக்கு ஏற்றது? பெங்கால் பூனை ஒரு ஆரம்பிப்பவர்களுக்கு ஏற்ற வகை அல்ல. இது அதிக சுறுசுறுப்பு, பொறுப்பு மற்றும் பொறுமை உள்ளவர்களுக்கு மட்டுமே. தங்கள் செல்லப் பிராணிக்கு நிறைய நேரத்தையும் சக்தியையும் கொடுக்கத் தயாராக இருப்பவர்களுக்கு இது சரியானது. பூனையின் உடலில் உள்ள ஒரு நாயை நீங்கள் தேடுகிறீர்களா? அதாவது உங்கள் எல்லா செயல்களிலும் பங்கேற்கும், சாகசங்களைக் கற்றுக்கொள்ளும் மற்றும் மூளைக்கு வேலை கொடுக்கும் ஒரு நண்பன் வேண்டுமானால் பெங்கால் உங்களுக்கு சரியான நண்பனாக இருக்கும். அவை உதிர்ப்பது மிகக் குறைவாக இருப்பது ஒரு கூடுதல் நன்மை. மேலும் பள்ளி செல்லும் வயதுள்ள குழந்தைகளுடன் இவை நன்றாக பழகும். அந்த குழந்தைகள் இவற்றுக்கு விளையாட்டுத் தோழர்களாகவும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் அமைதியையும் நிம்மதியையும் விரும்புபவர் என்றால், அல்லது நீங்கள் அடிக்கடி வீட்டில் இல்லாமல் இருந்தால், அல்லது பூனைக்கான மேம்படுத்தப்பட்ட சூழலை உருவாக்க, அதாவது விளையாட்டுப் பொருட்கள், ஏறுவதற்கான அமைப்புகள் போன்றவற்றை உருவாக்க நீங்கள் தயாராக இல்லை என்றால் இந்த பூனை வகை உங்களுக்கு தேவையில்லை. கவனிப்பார் இல்லாமல் விடப்படும் ஒரு பெங்கால்
அதன் அதீத ஆற்றலை வீட்டை கெடுப்பதில் காட்டலாம். ஆனால் நீங்கள் இந்த சவாலை ஏற்கத் தயாராக இருந்தால், பெங்கால் வடிவில் நீங்கள் நம்ப முடியாத அளவிற்கு புத்திசாலியான, விசுவாசமான மற்றும் வியக்க வைக்கும் அழகான ஒரு நண்பரை பல ஆண்டுகளுக்குப் பெறுவீர்கள். குறைவா முடி உதிர்க்கிற பூனை இனங்கள் பற்றிய எங்களுடைய டாப் 5 லிஸ்ட் இதுதான். வேற்று கிரகவாசிகள் போல் தோற்றமளிக்கும் ஸ்பிங்க்ஸ் பூனைகள், கம்பீரமான ரெக்ஸ் இனங்கள், புத்திசாலி பீட்டர் பால்ட்டுகள் மற்றும் பார்க்க காட்டுத்தனம் போலிருந்தாலும் உள்ளுக்குள் பாசத்தைப் பொழியும் பெங்கால் பூனைகளையும் நாம் பார்த்தோம். நீங்கள் பார்த்தது போல சோஃபாக்களில் முடி உதிர்க்காத இந்த பூனை உலகம் எவ்வளவு வித்தியாசமானது, ஆச்சரியமானதென்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இங்கே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய விஷயம் என்னவென்றால், குறைவான முடி உதிர்தல் என்பது குறைவான பராமரிப்பு என்று அர்த்தமாகாது. இந்த ஒவ்வொரு பூனை இனமும் தனித்துவமானது, அதற்கென தனி கவனம், தனிப்பட்ட அணுகுமுறை மற்றும் எல்லையில்லா அன்பு தேவைப்படுகிறது. ஆனாலும் இவை அனைத்தும் உங்கள் வீட்டிற்குச் சுத்தத்தையும் உங்களுக்கு தங்கள் விசுவாசத்தையும் கொடுக்கத் தயாராக இருக்கின்றன. இந்த வீடியோ நீங்கள் ஒன்றை தேர்வு செய்யவோ அல்லது பூனைகள் உலகைப் பற்றி புதிய விஷயங்களை அறிந்து கொள்ளவோ உதவி இருக்கும் என்று நம்புகிறேன். இறுதி வரை பார்த்ததற்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவு செய்து எங்களை ஆதரியுங்கள், லைக் போடுங்கள் மற்றும் புதிய சுவாரஸ்யமான வீடியோக்களை தவறவிடாமல் இருக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இப்போது உங்களுக்கான ஒரு கேள்வி. இந்த 5 இனங்களில் எது உங்கள் மனதை மிகவும் கவர்ந்தது? அல்லது எங்களுடைய இந்த ஹீரோக்களில் ஒருவர் ஏற்கனவே உங்கள் வீட்டில் இருக்கிறாரா? உங்கள் அனுபவங்கள் மற்றும் புகைப்படங்களை கமெண்ட்டுகளில் கட்டாயம் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவற்றை படிப்பதில் நாங்கள் மிகுந்த ஆர்வமாக உள்ளோம். மீண்டும் சந்திப்போம்.